தற்போது காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசியில் நடைபெறும் அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா பேசி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்களே, தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, கழக நிர்வாகிகளே, தலைமை கழக நிர்வாகிகளே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், மக்களாட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேன். நீங்களும் என்னுடைய வேண்டுகோளினை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். உங்களின் அமோக ஆதரவுடன் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். மாற்றம் தந்த உங்கள் வாழ்வில் ஏற்றம் தந்த அரசுதான் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் தேர்தலின் போது உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தேனோ, என்னென்ன திட்டங்களை தருவேன் என்று சொன்னேனோ அதையெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னதை செய்திருக்கிறேன். அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 20 கிலோ அரிசி விலையில்லாமல் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் பயனை நீங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சீரமைக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் வரை ஒரு குடும்பத்தினர் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். கடந்த 5 ஆண்டுகளில் 3256 கோடி ரூபாய் செலவில் 14.3 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. நவீன பசுமை வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் 5879 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,79,954 பேர்களுக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. 20,046 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. இருண்ட தமிழகம் ஒளி பெற
வழிவகை செய்யப்படும் என்று நான் வாக்குறுதி அளித்திருந்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து திட்டங்களின் மூலம் 7485.5 மெகாவாட் மின்சாரம் தமிழக மின் தொகுப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று சாதனை. இதன் காரணமாக தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அடித்தட்டு குடும்பங்களுக்கு 4 ஆடுகள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி சென்ற தேர்தலின் போது என்னால் அளிக்கப்பட்டிருந்தது. இதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு பயனாளிக்கு 4 ஆடுகள் வீதம் 7 லட்சம் பயனாளிகளுக்கு 927.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 லட்சம் ஆடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோன்று 60,000 விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன். அந்த திட்டமும் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் 231.11 கோடி ரூபாய் செலவில் கறவை பசுக்கள் வழங்கப்பட்டுள்ளன. மீன் உற்பத்திக்கு உகந்த வழியில் மீன்பிடிக்க விலக்கு அளிக்கப்படும் 45 நாட்களுக்கு மீனவ குடும்பத்திற்கான உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பருவ காலத்தால் 4 மாதங்களுக்கு மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள இயலாத மீனவ குடும்பங்களுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி ஆகியவை வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு பிரச்சனையில் நிலையான தீர்வு எட்ட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்ததற்கிணங்க அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அணை வலுப்படுத்தப்பட்ட பின் அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும். கேபிள் டிவி தொழில் அரசுடைமையாக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் அரசு கேபிள் டிவி இணைப்பு குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு அனைத்து மக்களுக்கும் மாதம் 70 ரூபாய் என்ற மிக குறைந்த கட்டணத்தில் கேபிள் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டங்களின் கீழ் 25,000 ரூபாய் உதவித்தொகையுடன் தாலிக்கு தங்கம் வழங்கப்படும் என்று பட்டம் மற்றும் பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்துடன் திருமண உதவித்தொகை 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 7,72,643 பெண்களுக்கு 2,537 கோடியே 74 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் 2,844 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது. முதியோர், உடல் ஊனமுற்றோர், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் கைம்பெண்களுக்கான மாத உதவித்தொகை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இவையெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்ன வாக்குறுதிகள். நான் சொன்னதை செய்தேன். இது மட்டுமல்லாமல்
சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதுவரை சொன்னதை செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று சொல்லி வந்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் சொல்லாத பலவற்றையும் நான் செய்திருக்கிறேன். மக்களை நாடி அரசு என்பதற்கேற்ப அம்மா திட்டம் என்று மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை மக்கள் மலிவு விலையில் தரமான உணவை வயிறார உண்ணும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 530 அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதே போன்று அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குழந்தைகள் பரிசு பெட்டகம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன, செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்யும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சாதனைகளை எல்லாம் கண்டு பொறுக்க முடியாத திமுக தலைவர் திரு கருணாநிதி, திமுகவினரும் திரு கருணாநிதியும் திமுகவினரும் 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். நம்முடைய சாதனைகளை எல்லாம் கண்டு மக்கள் பாராட்டுவதை கண்டு பொறுக்க முடியாமல் திரு கருணாநிதியும் திமுகவினரும் வேண்டுமென்றே 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மின்வெட்டு உள்ளது என்று திமுகவினர் செய்யும் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் என்று எல்லோருக்கும் தெரியும். எந்த பொய்யையும் துணிந்து சொல்லலாம் என்று திமுகவினர் நினைக்கிறார்கள். வாய்க்கு வந்ததை சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என திமுகவினர் நினைக்கின்றனர். மின்வெட்டே இல்லாத போது மின்வெட்டு இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்வது எப்படிப்பட்ட கேலி கூத்து! வீடுகளுக்கு மட்டுமல்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளிலும் கூட எந்தவித மின்வெட்டும் இல்லை என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் 4 வருடத்திற்குள் மும்முனை இணைப்பு வழங்கி மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்க வழி காணப்படும் என்ற வாக்குறுதி என்னவாயிற்று என்று திமுகவினர் கேட்கிறார்கள். திரு கருணாநிதியும் கேட்கிறார். அதற்கு என்னுடைய பதில், இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. அதைப் போலவே மின் திருட்டை தடுக்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மூலம் குழுக்கள் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தீர்களே, அது என்னவாயிற்று என்று திமுகவினர் கேள்வி எழுப்புகிறார்கள். திரு கருணாநிதி கேள்வி எழுப்புகிறார். அதற்கு என்னுடைய பதில், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மூலம் 40 குழுக்கள் அமைக்கப்பட்டு இதுவரை 64,428 மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு திருட்டில் ஈடுபட்டோரிடமிருந்து 117 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. திரு கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சியிலும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வீடு இல்லாதவர்களுக்கு 3 சென்ட் இடம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், ஏழை எளியோருக்கு 3 லட்சம் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று சிறு விளம்பர காட்சி மூலம் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். உண்மை என்னவென்றால், கடந்த 5 ஆண்டுகளில் 11,49,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. 3 லட்சம் பசுமை வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. திமுக தனது 2006ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டதாக திரு கருணாநிதியும் திமுகவினரும் பொய் சொல்லி வருகின்றனர்.
அதில் நிறைவேற்றப்படாமல் உள்ள பல திட்டங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நான் கேட்கிறேன், 55 லட்சம் ஏக்கர் தரிசு நிலங்களை பயன்படுத்தி நிலமற்ற ஒவ்வொரு ஏழை விவசாய குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் வீதம் வழங்குவோம் என திமுக வாக்குறுதி அளித்ததா இல்லையா? ஆட்சிக்கு வந்த பின் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக கையகல நிலம் வழங்குவோம் என்று தெரிவித்து அதையும் செய்யவில்லையே. ஆற்றுப்படுகையில் 200 மீட்டர் தூரத்திற்கு மேல்தான் பம்பு செட்டுகளுக்கு மின் இணைப்பு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அது 100 மீட்டர் தூரம் என குறைக்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதே வாக்குறுதி ஏன் இப்போதைய திமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது? வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் தேசிய உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் தமிழகத்தில் நிறுவப்படும் என்று 2006 திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? அப்படியெனில் அதே வாக்குறுதி ஏன் தற்போதும் 2016 தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளது? புன்சை நிலங்களையும் தரிசு நிலங்களையும் முறையான விளைச்சல் நிலங்களாக மாற்றிட நுண்ணிய நீர்பிரி முகடு மேலாண்மை போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் கையாள்வதற்கு வழிவகை காண்போம் என்ற வாக்குறுதி 2006 திமுகவால் கொடுக்கப்பட்டதே. அது நிறைவேற்றப்பட்டதா? அப்படியெனில் ஏன் அதே வாக்குறுதி தற்போதும் கொடுக்கப்பட்டுள்ளது? முல்லை பெரியார் அணையில் 152 அடியாக உயர்த்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்றும் அது குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்வோம் என்றும் 2006 திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டதே. அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்லாமல் இதற்கு நேர்மாறாக மக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணிந்தவர் திரு கருணாநிதி. தற்போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் முல்லை பெரியாறு நீர்மட்ட அளவினை 142 அடியாக உயர்த்திட உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை முழுமையாக செயல்படுத்திடுமாறு மத்திய அரசை திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்ந்து வலியுறுத்த என்ன இருக்கிறது? கடந்த 2 ஆண்டுகளாக 142 அடி தண்ணீர் தேக்கப்படுகிறது. 142 அடி அளவு தண்ணீர் தேக்கினால் போதும் என கூறி தமிழக மக்களுக்கு திமுக தொடர்ந்து துரோகம் இழைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். அணையின் முழு கொள்ளளவான 152 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதே எங்கள் லட்சியம். தேவையான மராமத்து பணிகளை முடித்து 152 அடி வரை நீரை தேக்கலாம் என்றுதான் உச்சநீதிமன்ற ஆணை கூறுகிறது. இதற்கெல்லாம் முதலில் திரு கருணாநிதி பதில் சொல்லட்டும். அதன் பிறகு 2006 ஆண்டு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னும் என்னவெல்லாம் நிறைவேற்றவில்லை என நான் தெரிவிக்கிறேன். திரு கருணாநிதி குழப்பத்தில் இருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. 2006 ஆண்டு தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அதே வாக்குறுதிகளை மீண்டும் இப்போது 2016 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் மீண்டும் சொல்லி இருக்கிறார்கள். 152 அடி வரை முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்ற உச்ச நீதிமன்ற ஆணையே கூறும்போது 142 அடி வரை தேக்கலாம் என்று மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று அர்த்தமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, முந்தைய திமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களை சற்று சிந்தித்து பார்த்தால்
யார் தமிழக மக்களுக்காக உழைக்கிறார்கள், யார் தன் மக்களுக்காக உழைக்கிறார்கள் என்பது நன்றாக புரியும். திமுக குடும்ப சண்டை காரணமாக மதுரையில் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்டு அப்பாவி ஊழியர்கள் 3 பேர் உயிரிழந்தார்களே. வீடியோ ஆதாரங்கள் இருந்தும் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? குற்றவாளிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டதுதான் மிச்சம். யார் பயன் பெறுவதற்காக இந்த நடவடிக்கை? தன் மக்களுக்காகத்தானே இந்த நடவடிக்கை. தாக்கிருட்டினன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் யார் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் அந்த கொலை வழக்கிலிருந்து அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை? இதற்கு காரணம் என்ன? தன் மக்கள் நலம்தானே. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் துவங்கப்பட்டது எதற்காக? திமுக தலைவரின் குடும்ப சண்டை காரணமாகத்தானே. கேபிள் டிவி நிறுவனம் பின்னர் முடக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? குடும்ப சண்டை தீர்ந்ததுதானே காரணம். தன் மக்கள் நலம் தானே காரணம். இந்த சுயநலம் காரணமாகத்தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கேபிள் டிவி நிறுவனத்தை முடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது. எனவேதான் கேபிள் டிவி இணைப்பு பற்றி எந்த அறிவிப்பும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இல்லை. இப்படி தன் மக்கள் நலனுக்காக திரு கருணாநிதி செய்த பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழக மக்களுக்காக திரு கருணாநிதி செய்த பணிகள் இல்லவே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கின்றன. இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டு மீனவர் சிறைப்பிடிப்புக்கு காரணம் திமுக. காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட தவறியது திமுக. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை புகுத்த உதவியது திமுக. முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் தடுமாற்றத்துடன் நடந்து கொண்டது திமுக. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை தாமதப்படுத்தியது திமுக. நில அபகரிப்புக்கு துணை போனது திமுக. திரைப்படத்துறையையே கபலீகரம் செய்தது திமுக. தமிழகத்தை இருளில் மூழ்கச் செய்தது திமுக என அடுக்கிக் கொண்டே போகலாம். வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் செய்த சாதனைகளையும் முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நீங்கள் அனுபவித்த வேதனைகளையும் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உங்கள் அன்பு சகோதரி ஆட்சியில் சாதனை மேல் சாதனை நடக்கிறது. அன்றைக்கு திரு கருணாநிதி ஆட்சியில் வேதனை மேல் வேதனை தான் உங்களுக்கு கிடைத்தது. அடுத்து வெள்ள பாதிப்பு பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமழை பெய்த காரணத்தால் பல மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாயின. காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாயின. 1/12/2015 அன்று மட்டும் செம்பரம்பாக்கத்தில் 47 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 31 சென்டிமீட்டரும், பூந்தமல்லியில் 33 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 32 சென்டிமீட்டரும், தாம்பரத்தில் 49 சென்டிமீட்டரும், திருக்கழுக்குன்றத்தில் 44 சென்டிமீட்டரும், செங்கல்பட்டில் 39 சென்டிமீட்டரும், ஸ்ரீபெரும்புதூரில் 37 சென்டிமீட்டரும், செய்யூரில் 37 சென்டிமீட்டரும், மகாபலிபுரத்தில் 33 சென்டிமீட்டர் என பெருமழை
கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டன. அமைச்சர்கள் மற்றும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் குழுவை அனுப்பி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் உடனடியாக எடுக்கப்பட்டன. எனது தலைமையிலான அரசு எடுத்த தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன. இராணுவத்தினர், பேரிடர் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட 80,000த்திற்கும் அதிகமானோர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். வெள்ள பாதிப்பால் குடிசைகளை இழந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் மற்றும் 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை, நிரந்தர வீடுகளில் வசித்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு 5,000 ரூபாய், 10 கிலோ அரிசி, ஒரு வேட்டி மற்றும் ஒரு சேலை வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6,06,198 பேர்களுக்கு 241 கோடியே 73 லட்சம் ரூபாய் அவரவர் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 5,97,826 பேர்களுக்கு 300 கோடியே 63 லட்சம் ரூபாய் அவரவர் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. இதுவன்றி இந்த 2 மாவட்டங்களில் ஏற்பட்ட உயிரிழப்பு, பயிரிழப்பு, கால்நடை இழப்பு போன்றவற்றுக்காக 113 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கு வங்கியிலிருந்து பெறப்பட்ட கடன் தவணையை ஒத்திவைத்தல், மறு கடன் வசதி போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச் சிறிய முதலீட்டில் வியாபாரம் செய்யும் சிறு வணிகர்கள், பெட்டிக்கடை நடத்துவோர் ஆகியோருக்கு 5,000 ரூபாய் வட்டி இல்லாமல் கடன் வழங்கும் அம்மா சிறு வணிக கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி மொத்தம் 2,22,592 பேர்களுக்கு 111 கோடியே 26 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் தகுதியான இளைஞர்களுக்கு 25% மூலதன மானியத்துடன் 5 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பழுதான மின்சார மீட்டர்களை எவ்வித கட்டணமும் இல்லாமல் மின்சார வாரியமே மாற்றி கொடுத்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளில் சுகாதாரத்தை பேணி காக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் எந்தவித தொற்று நோயும் ஏற்படவில்லை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணாக்கர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. குடும்ப அட்டை, பட்டா போன்ற ஆவணங்கள் அனைத்துக்கும் கட்டணமின்றி நகல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டதால் தான் வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடிந்தது. எனது அரசு எடுத்த நடவடிக்கைகளை மத்திய அரசின் குழு பாராட்டி உள்ளது. வெள்ள பாதிப்புகளை நேரில் கண்டறிந்து மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்த மத்திய குழு தனது அறிக்கையில் மாநில அரசு இப்பெரும் பாதிப்பை சிறப்பாக கையாண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. மாநில அரசும் மக்கள் நல்வாழ்வுத் துறையும் மிகச் சிறந்த பணி புரிந்ததால் தொற்று நோய் எதுவும் ஏற்படவில்லை என நற்சான்றிதழ் வழங்கியுள்ளது மத்திய குழு. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான உணவு, உடை ஆகியவை வழங்கப்பட்டன என்றும் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டன என்றும்
மிக குறைந்த கால அளவில் குடிதண்ணீர் விநியோகம் சீர் செய்யப்பட்டது என்றும் அந்த மத்திய குழு சென்ற இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் அரசிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் குழுவே இவ்வாறு பாராட்டு தெரிவித்திருக்கும் போது பொய் பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று திமுகவினர் பகல் கனவு காண்கின்றனர். திமுக திண்ணை பிரச்சாரம் என்ற பெயரில் வெளியிட்ட துண்டு பிரசுரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திடீரென திறந்து அதனால் 347 பேர் மாண்டனர் என்ற ஒரு வடிகட்டிய பொய்யை தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திடீரென்று தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திடீரென தண்ணீர் திறந்து விடப்படவில்லை என்பது பற்றியும் அடையாற்றுக்கு எங்கிருந்தெல்லாம் வெள்ள நீர் வருகிறது என்பது பற்றியும் முன்னெச்சரிக்கைகள் எவ்வாறு வெளியிடப்பட்டன என்பது பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் பலமுறை தெரிவிக்கப்பட்டும் திமுகவினர் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு சரியான நடவடிக்கைகள் எடுக்காததால் தான் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்பது திமுகவினரின் பொய் பிரச்சாரம் என்பதை அவர்களின் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறுகிறது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சென்னையில் புயல் வெள்ளம் காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் மழைநீர் கால்வாய்கள் போன்ற அமைப்புகளை உருவாக்கி சென்னையை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றும் வகையிலும் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்படும் என்று ஏன் தெரிவிக்க வேண்டும்? அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் உள்ள 96 ஏரிகளில் 50 ஏரிகளின் உபரி நீர் அடையாறு வழியாக கடலுக்கு செல்கிறது என்றும் அடையாற்றில் உபரி நீர் கடலுக்கு செல்லும் போது ஏற்படுகின்ற வெள்ளச்சேதம் சென்னையின் மைய பகுதியையும் தென் சென்னை பகுதியையும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது என்றும் மழை காலத்தில் ஆற்றில் கரை புரண்டு பெருக்கெடுத்து வரும் வெள்ள நீர் கடலுக்குள் செல்ல இயலாமல் நகருக்குள் புகுந்து பெரும் சேதம் விளைவிக்கிறது என்றெல்லாம் வெள்ளத்திற்கான காரணங்களை திமுகவின் தேர்தல் அறிக்கையே எடுத்துச் சொல்லியுள்ளது. அடுத்து மதுவிலக்கை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி இன்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசி வருகின்றனர். மதுவை பற்றி அறியாத ஒரு தலைமுறைக்கு மதுவை அறிமுகப்படுத்திய திமுக தலைவர் திரு கருணாநிதியும் திமுகவினரும் இது பற்றி பேசுவது வினோதமானது. நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல் மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் மதுவிலக்கை பற்றி பேசுகின்ற அருகதை திரு கருணாநிதிக்கும் கிடையாது, திமுகவினருக்கும் கிடையாது. 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதியால் மதுவிலக்கு நீக்கப்பட்டது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல்நாட்டு மதுவகைகள், சாராயம் மற்றும் கள் விற்பனைக்கான கடைகள் மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டன. 2007 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசிய போது திரு கருணாநிதி, நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது கள்ளச்சாராயம் என்பது ஒழிக்க முடியாத ஒன்று என்பதுதான். அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாததற்கு காரணம் மதுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலேதான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியிலே வெற்றி பெற முடியாது என்பதற்கு இன்றைய உலக நிலை, உலக பண்பாடு, உலக கலாச்சாரம் சாட்சியாக இருக்கின்றது என்றார் திரு கருணாநிதி. மதுவிலக்கு குறித்து இதுதான் திரு கருணாநிதியின் உண்மையான கருத்து. தேர்தலுக்காக இன்று மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து
தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நப்பாசையில் மதுவிலக்கு பற்றி திரு கருணாநிதியும் திமுகவினரும் பேசி வருகின்றனர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என திமுக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் பணியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றும் திரு கருணாநிதி கூறினார். பூரண மதுவிலக்கு என்பது திமுகவின் கொள்கை என்றால் அது பற்றி தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்றும் தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் டாஸ்மாக் கலைக்கப்பட்டு இந்த விற்பனை கழகத்தின் மூலம் தற்போது செய்யப்பட்டு வரும் மதுபான விற்பனை முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் மதுபான விற்பனை செய்வதிலிருந்து அரசு முற்றிலும் விலகி கிராம உற்பத்தி பொருட்களை பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு என்று திரு கருணாநிதி அடிக்கடி சொல்லி வந்தாரே, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பூரண என்ற வார்த்தை மறந்து போய்விட்டதா? போராட்டங்களின் போது சொன்னது போல பூரண மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து போடப்படும் என்று ஏன் வாக்குறுதி அளிக்கவில்லை? ஏனெனில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திரு கருணாநிதிக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண மதுவிலக்கு என்று கூறி வருகிறார் கருணாநிதி. அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையிலேயே பூரண என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை? ஏனென்றால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருகின்ற எண்ணமே திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவினருக்கும் இல்லை. அதனால்தான் மதுபான விற்பனையிலிருந்து அரசு முற்றிலும் விலகும், தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் கலைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி தனியார் மூலம் கிளப்புகள் மூலம் மதுபான விற்பனையை மேற்கொள்ள சூழ்ச்சி செய்துள்ளார்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. இது படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியும். 1971ஆம் ஆண்டில் திமுகவால் மது அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு தலைமுறைக்கும் மேலாக இது தமிழ்நாட்டில் உள்ளது. எனவேதான் இதை ஒரே நாளில் ஒழிக்க இயலாது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்கள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பொதுமக்களே, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலும் தொழில் உற்பத்தியிலும் ஜவுளி தொழில், அதிலும் குறிப்பாக கைத்தறி முக்கிய பங்கு வகிக்கிறது. கைத்தறி துறையை மேம்படுத்தவும் நெசவாளர்கள் வாழ்வு வளம் பெறவும் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி வருகிறது. நெசவாளர்கள்
தங்கள் இல்லங்களில் வசதியாக கைத்தறிகளை வைத்து நெசவு தொழில் செய்யும் வகையில் 365 சதுர அடி பரப்பளவில் 2,60,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் நெசவாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர்களின் வேலைப்பளுவை குறைக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதன் மூலம் அவர்கள் கூடுதல் வருவாய் ஈட்டவும் அரை குதிரை திறன் மோட்டார் பொருத்தப்பட்ட 6,000 பெடல் தறிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேபோன்று நெசவாளர்கள் வருமானத்தை பெருக்கும் வகையில் மின் மோட்டார் பொருத்திய தார் சுற்றும் எந்திரங்கள் 25,000 நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு மின்சார பாவு சுற்றும் எந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பட்டு தொழிலில் ஈடுபட்டுள்ள நெசவாளர்களின் வேலை பளுவை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு ஜக்கார்டு பெட்டி, மின் மோட்டார் பொருத்திய தார் மற்றும் எந்திரங்கள், ஜக்கார்டு பெட்டி, மின் மோட்டார் பொருத்திய தார் சுற்றும் எந்திரங்கள் ஆகியவை நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நெசவாளர்கள் தொழில் முதலீடு மற்றும் நடைமுறை மூலதன கடன் பெறும் வகையில் நெசவாளர்களுக்கான கடன் அட்டை வழங்கும் திட்டம் 2012-2013 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற இயலும். வட்டியில் 3% மானியம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு கைத்தறிவின் நெசவாளர் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முதியோர் மாத ஓய்வூதியம் 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக 2012 முதல் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர்த்தி வழங்கி வருகிறது. அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் 550 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் நெசவாளர் ஈட்டிய கூலியில் 4% மத்திய அரசு 2007 வரை தனது பங்காக வழங்கி வந்தது. அதன் பின்னர் இந்த திட்டத்தை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. எனவே 2012 ஆண்டு முதல் எனது தலைமையிலான அரசு மாநில அரசு வழங்கும் பங்கினை 4%-இலிருந்து 8% உயர்த்தி வழங்கி வருகிறது. கைத்தறி நெசவாளர் சங்கங்களுக்கு மானியம் உடனுக்குடன் கிடைக்கும் வகையில் காலாண்டு அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த வட்டி மானியத்தை 2012 ஆண்டு முதல் மாதந்தோறும் எனது அரசு வழங்கி வருகிறது. நெசவாளர்களுக்கான காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 100 யூனிட் அளவுக்கும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் அளவுக்கும் கட்டணம் இல்லாமல் மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதிக உற்பத்தியும் விற்பனையும் செய்யும் நெசவாளர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கும் திட்டம் 2013 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி துறைக்கும் நெசவாளர்களுக்கும் பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தினால்தான் 1161 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் 946 சங்கங்கள் லாபத்தில் இயங்கி வருகின்றன. இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் குறித்து ஒரு சில விவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், தொழில்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல துறைகள் மூலம்
பல்வேறு வளர்ச்சி பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். திருவள்ளூர் மாவட்டம் பற்றவாக்கத்தில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை அருகில் மற்றும் MEPZ ஆகிய இடங்களில் இயங்குபடி எஸ்கலேட்டர்ஸ், சாய்தள நடைபாதை உள்ளிட்ட வசதிகளுடன் நடை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ரயில்வே கடவு எண் 1க்கு மாற்றாக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ரயில்வே கடவு எண் 54க்கு மாற்றாக 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் முகத்வாரத்தில் எண்ணூர் விரைவு சாலை மற்றும் வடசென்னை அனல் மின் நிலையத்தை இணைக்கும் ஆற்றுப்பாலம் 53 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை சுற்றி அமைந்துள்ள பிரதான தொழில் வளர்ச்சி மையங்களை இணைக்கும் வகையிலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தேசிய நெடுஞ்சாலை 45 உள்ள வண்டலூரில் தொடங்கி தேசிய நெடுஞ்சாலை 4 நசரத்பேட்டை வழியாக தேசிய நெடுஞ்சாலை 205 உள்ள நெமிலிச்சேரி வரை 6 வழிச்சாலையாக அமைக்கும் பணிகள் 1081 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்ணிவாக்கம் முதல் நெமிலிச்சேரி வரை 27 கிலோமீட்டர் நீள வெளிவட்ட சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நெமிலிச்சேரி முதல் பாடியநல்லூர் வழியாக திருவொற்றியூர், பொன்னேரி, பன்செட்டி சாலையில் மீஞ்சூர் வரை 30.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1075 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெளிவட்ட சாலையின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருப்பு பாதை கடவு எண் 59 மற்றும் 75 ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. நில எடுப்பு பணிகள் முடிவுற்றவுடன் மேம்பால பணிகள் துவங்கப்படும். அதே போன்று கடவு எண் 64 மற்றும் 29 மேம்பாலங்கள் கட்டப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சின்னக்காவனம் மற்றும் நந்தியம்பாக்கம் ஆகிய இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளான நிலையெடுப்பு, பயன்பாட்டு சாதனங்களை மாற்றி அமைத்தல் மற்றும் ஆய்வுப் பணிகள் ஆகிய ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. சிங்கப்பெருமாள் கோயில் முதல் ஓரகடம் வரை உள்ள 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யும் பணி 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும். வண்டலூர் முதல் வாலாஜாபாத் சாலை வரையில் 20 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யவும் படப்பை புறவழிச்சாலை அமைக்க பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதில் புறவழிச்சாலைக்கு நிலையெடுப்பு செய்தல் மற்றும் 3 சிறு பாலங்கள், 36 குறுகிய பாலங்கள் ஆகியவையும் கட்டப்பட வேண்டும். இந்த பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும். வண்டலூர் மாம்பாக்கம் கேளம்பாக்கம் சாலை சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 60 கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பு பாதை கடவு எண் 13 மற்றும் கடவு எண் 16 ஆகிய இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளன.